வணக்கம். நம்ம சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சற்று முன் 3/4/2026 அகவிலைப்படி உயர்வு, 4 மாத டிஏ நிலுவை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. மார்ச் 25ஆம் தேதி அன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய டிஏ அகவிலைப்படி உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைவரது கவனமும் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பியுள்ளது. இதற்கு முன்பாக அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடக்கவில்லை. இதனால் தற்போது ஏப்ரல் மாத முதல் வார தொடக்கத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது. அகவிலைப்படி கணக்கீடு AICPIEW தரவின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது. 2025 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் டிஏ நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இதனுடைய மதிப்பு, அதாவது AICPIEW மதிப்பு சுமார் 145.5 உள்ளது. டிஏ சதவீதம் ஈக்குவல் AICPIEW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. இந்த ஃபார்முலா அடிப்படையில் புதிய டிஏ கணக்கீடு செய்யப்படும். அகவிலைப்படி டிஏ சுமார் 60.33 வந்துள்ளது. அதாவது இந்த ஃபார்முலா அடிப்படையில் AICPIEW நம்ம போட்டு கணக்கீடு செய்தால் 60.33 வந்திருக்கிறது. இது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள அகவிலைப்படி 58% 2% முதல் 3% வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மொத்த அகவிலைப்படி 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளது. மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் மீது இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஆனால் புதிய டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது உள்ளது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் வெளிவந்தாலும் டிஏ உயர்வை பொறுத்தளவில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தடவையில் ஏப்ரல் மாத சம்பளத்துடன் ஏப்ரல் மாத அகவிலைப்படி அரியர் தொகையுடன் சேர்த்தே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் 2025 டிசம்பர் 31 முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரக்கூடிய முதல் டிஏ உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதியக்குழு சார்ந்த விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த டிஏ உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் என்ற சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டம் இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.